இன்னைக்கு எகாசியலுக்கு இத்தனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவங்ககிட்ட கர்த்தருடைய அனுக்கிரகம் இருந்தது. இரண்டாவதாக கர்த்தரால் சுமந்து செல்லப்பட்டவனா இருந்தான். மூன்றாவதாக தேவனால் கட்டப்பட்டவனா இருந்தான். நாலாவதாக தேவனால் நினைவு கூறப்பட்டவனா இருந்தான். ஐந்தாவதாக தேவனுடைய கிருபை பெற்றவனா இருந்தான். ஆறாவது அவன் சேர்த்து வைக்கிற மனுஷனா இருந்தான். ஏழாவது அவன் எப்போதும் ஐக்கியப்படுகிற மனுஷனா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவன் அபிஷேகத்தால நிரப்பினார். அவனுடைய யுத்தத்தை கர்த்தருடைய யுத்தமா மாற்றினார். பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாரும் கண்களை மூடுவாமா? எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கேட்ட வார்த்தையின்படியாக கொஞ்சம் பேதுரு போல உங்க வலையை அலசுங்களேன். பேதுரு போல கர்த்தருடைய சமூகத்தில் உங்க வலையை அலசி பாருங்க. எந்த இடத்துல ஓட்ட இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல வலை கிழிய போகுதுன்னு பாருங்க. எந்த இடத்துல நாடா விலகி போயிருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல அந்த தக்க இல்லாம இருக்கு பாருங்க. சுருக்கு சரியா இருக்கா பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இது உங்களுக்கும் கர்த்தருக்கான ஒரு நேரம். ஏன் நம்மளுக்கு பிரச்சனை? ஏன் நமக்கு போராட்டம்? ஏன் கண்ணீரே நம்முடைய வாழ்க்கையா இருக்குது? ஏன் கவலையே நம்முடைய வாழ்க்கையா இருக்கு? விடுதலை கிடைக்கும்னு நினைச்சா போராட்டம் பெருகி கொண்டே போகுது. இப்போ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைச்சா அது விலகி விலகி போகுது. காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம கிட்ட இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம் எகாசியலை போல நம்ம கிட்ட இருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை இருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமா விடுதலை கொடுப்பா. இன்னைக்கு பிரச்சனை பெருகினா உன் அபிஷேகம் பெருகணும் இல்லையா? போராட்டம் பெருகினா உன் அபிஷேகம் பெருகணும் இல்லையா? உன் பாதையில என்ன பிரச்சனை இருக்கு அதை பொறுத்து உன் அபிஷேகம் மாறுபடணும். சாதாரண பிரச்சனைக்கு சாதாரண அபிஷேகம் போதும். திரளான பெலிஸ்தியர் வரும்போது ஒரு பலமான அபிஷேகம் சிம்சோன் மேல இறங்கிச்சு. ஒரு பச்சையான அந்த கழுதையின் தாடை எலும்பை வைத்து ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியரை முறியடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் போராட்டம் பெருக பெருக, உன் சத்துருக்கள் பெருக பெருக, உன்னுடைய துக்கம் பெருக பெருக உன் அபிஷேகம் பெருகணும் இல்லையா? உன் வல்லமை பெருகணும் இல்லையா? உன்னுடைய ஆவிக்குரிய பலன் பெருகணும் இல்லையா? உன்னுடைய ஆவிக்குரிய வல்லமை பெருகணும் இல்லையா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. உங்க அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. கர்த்தர் கொடுத்த கிருபையை நீங்க போக்கடிக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. உங்க அபிஷேகத்தால நிரப்பப்படுறதுக்கு எது தடையா இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடுங்க. எடுத்து போடுங்க. உங்க வலையை பழுது பாருங்க. உங்க தேவாலயத்தை பழுது பாருங்க. உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை உங்க பேச்சு, உங்களோட பார்வை, உங்களோட சிந்தை, உங்க நினைவு, உங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதனால அபிஷேகம் நிரப்பப்படலையா? அபிஷேகத்தை பெற முடியலையா? என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு தான் பேசுறார். உன்னோடு தான் பேசுகிறார். சில பேருக்கு வாயினாலேயே பிரச்சனை, சில பேருக்கு கையினால பிரச்சனை, சில பேருக்கு உண்மை இல்லாததுனால பிரச்சனை, சில பேருக்கு பரிசுத்தம் இல்லாததுனால பிரச்சனை, சில பேருக்கு கோபத்தினால பிரச்சனை, சில பேருக்கு கீழ்ப்படியாததுனால பிரச்சனை, சில பேருக்கு அசட்டையினால பிரச்சனை. கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். கர்த்தர் உங்களோட தான் பேச. அபிஷேகம் நுகத்தை முறிக்குங்க. அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கும். எல்லா சத்துடைய நுகத்தடிகளை முறிக்கும்.